ஹாய், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேம் படிக்கலாமாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிசம்பர் 1ஆம் தேதி டிசம்பர் 1 பாருங்க, கவர்னர் மாளிகை லோக் பவன். ஆக்சுவலா கவர்னர் மாளிகை வந்து லோக் பவன் பேர் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராஜ் பவன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ லோக் பவன் பேர் மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட், பேசிக் அனிமல் ஹஸ்பண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல என்னன்னா எந்தெந்த ப்ரொடெக்ஷன் வந்து எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கோட ப்ரொடெக்ஷன் எங்க அதிகமா இருக்கு, எக் உற்பத்தி எங்க, முட்டை உற்பத்தி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட், பால் உற்பத்தியில உத்தரப்பிரதேசம். பால் உற்பத்தியில இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. பால்ல ஃபர்ஸ்ட் இடம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கம்பளி ராஜஸ்தான், இது முன்னாடி நமக்கு தெரியும், 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. கம்பளி ராஜஸ்தான். பால் உற்பத்தியும் உத்தரப்பிரதேசம் தான் அப்படின்னு 10th புக்லயே கொடுத்திருப்பாங்க. இப்போ இறைச்சி மேற்கு வங்காளம். இந்தியா இதுல 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட், அந்தமான் மற்றும் நிக்கோபார்ல தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று நிறுவப்பட உள்ளது. அந்தமான் நிக்கோபார்ல தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி மையம் எங்க நிறுவப்பட உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார். நெக்ஸ்ட், காலாபாணி, லிபுலே, லிம்பியாதுரா உத்தரகாண்டில் உள்ளது. நேபாள் ரூபாய் நோட்டு சர்ச்சை. ஆக்சுவலா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நேபாள்ல வந்து ஒரு ரூபாய் நோட்டு அச்சிட்டு இருக்காங்க. அதுல காலாபாணி, லிபுலேக், லிம்பியாதுரா இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுல இருக்கு. ஆனா இந்த ஸ்பாட்ஸ் இதுல இருக்கிற மலைப்பகுதிகள்லாம் அந்த ரூபாய் நோட்டுல அச்சிட்டு இருக்காங்க. அது எங்களோடது, நீங்க எப்படி அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் கவர்மெண்ட்ட நம்ம அதுக்கு அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம், ஏன் இந்த மாதிரி எங்களோட இடத்த நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அவங்க வந்து இது எங்களோட இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன மாதிரி கேள்வி வரும்னா, காலாபாணி, லிபுலேக், லிம்பியாதுரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவிலதான். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட், யுனெஸ்கோவோட நிர்வாக குழுவிற்கு மீண்டும் இந்தியா தேர்வு. என்ன சொல்றாங்கன்னா, யுனெஸ்கோனா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட அப்ரிவேஷனே கேட்பாங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷன், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் நிர்வாக குழுவிற்கு மீண்டும் இந்தியா தேர்வு. 2025-29 இந்த காலகட்டத்துக்கு நிர்வாக குழு யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா. யுனெஸ்கோ எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th November 1945. அதோட ஹெட் குவார்டர்ஸ் பாரிஸ்ல இருக்கு. ஓகேவா. அதோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா காலித் எல் நானி அப்படின்றவர் தான் தலைவர். ஓகேவா. நெக்ஸ்ட், சிபிஐசியோட புதிய தலைவர் விவேக் சதுர்வேதி. சிபிஐசினா என்னன்னு பாருங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம். சிபிடிசி அந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி அகர்வால். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி அகர்வால். இன்டைரக்ட் டாக்ஸுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா விவேக் சதுர்வேதி. நெக்ஸ்ட், ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026க்கு விளம்பர தூதரா யார நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 விளம்பர தூதர் ரோஹித் சர்மா. அதாவது இந்த இயர்ஸ் மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இயர் கரெக்டா பாத்துங்க. 2026க்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா. டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். உலக எய்ட்ஸ் தினம் இன்னைக்கு டிசம்பர் 1. 1988 இருந்து கொண்டாடுறோம் இந்த நாளை. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, overcoming disruption, transforming the AIDS response. overcoming disruption, transforming the AIDS response. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ல இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தமிழ் ரொம்ப பெருசா இருக்கும். அதுவும் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா. இதையே பாத்துக்கோங்க. ஓவர் கமிங் டிஸ்ட்ரக்ஷன்,
டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் எல்லை பாதுகாப்பு படை. எல்லை பாதுகாப்பு படை தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, 1965 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படை டிசம்பர் 1, 1965 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பிஎஸ்எஃப் ரைசிங் டே என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 1. எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் ரைசிங் டே என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 1. ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. எத்தனாவது இடம் பாருங்க, 3வது இடம். எதுல? ஏசியாவுல. ஓகேவா. நெக்ஸ்ட் டெக்ஸ் ராம்ஸ் திட்டம் எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஜவுளி துறையோட தொடர்புடையது. டெக்ஸ் வருதுல்ல, டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி துறையோட. 2026 திருவருட் பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க பண்பாட்டு மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில. 2026 திருவருட் பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க பன்னாட்டு மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில. ஓகேவா. நெக்ஸ்ட் டிசம்பர் 2 பார்க்கலாம். சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலில் பி பிரிவில் இந்தியா 2026-27 தேர்தலில் தேர்வு. எதுலன்னு பாருங்க, சர்வதேச கடல் அமைப்பின் கவுன்சிலில் பி பிரிவுல கரெக்டா பாத்துக்கோங்க. பி பிரிவுல இந்தியா 2026-27 தேர்தல் தேர்வு. ரொம்ப அதிக ஓட்டுல 169ல 154 ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். 169ல 154 ஓட்டு இந்தியாவுக்கு விழுந்திருக்கு. 1948ல ஆரம்பிச்சு 1959ல தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. புரியுதா? 1948ல ஆரம்பிச்சு 1959ல செயல்பாடு. அதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லண்டன். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லண்டன். சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலில் பி பிரிவில் இந்தியா 2026-27 தேர்தலில் தேர்வு. ஓகேவா. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு தொழில்துறை எரிசக்தி திறனில் முதலிடம். தமிழ்நாடு தொழில்துறை எரிசக்தி திறன்ல முதலிடம். எரிசக்தி திறன்ல யாரு முதலிடம்? தமிழ்நாடு. குழு 1ல, அதாவது 55% ஆற்றல் தணிக்கையை ஊக்குவித்தல் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு திட்டம். எதன் மூலமா இந்த முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆற்றல் தணிக்கை ஊக்குவித்தல் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு திட்டம். பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்கீம். பீஸ் திட்டம் எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. எரிசக்தி திறன். ஓகேவா. நெக்ஸ்ட் குழு 1ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. குழு 2ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், திரிபுரா. 25 மாநிலங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எரிசக்தி திறன்ல நல்ல செயல்பாடு இருக்கு அப்படின்றதுக்காக 25 மாநிலத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா, ஒடிசா, அப்புறம் குஜராத். 4வது குஜராத். இதோட ஆர்டர் கேட்டாலும் கேட்பாங்க, பாத்துங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா, ஒடிசா 3வது, குஜராத் 4வது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம். 1.70 லட்சம் கோடி நவம்பர் 2025ல ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு. நவம்பர் 2025ல எவ்வளவு ஜிஎஸ்டி வசூலாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.70 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியும் இல்லையா? 2027 ஜூலை 1ல ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. 2024 நவம்பர், அதாவது 2024 நவம்பரை விட 2025 நவம்பர் 0.7% அதிகமா வசூல் பண்ணிருக்காங்க. 1.70 லட்சம் கோடி. நெக்ஸ்ட் பாருங்க, ஜகார்த்தா தான் உலகிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நகரம். ஜகார்த்தா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. இந்தோனேஷியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரம் தான் ஜகார்த்தா.
அப்படின்னு ஐநா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா. 2வது அதிக மக்கள் தொகை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துல டாக்கா. வங்கதேசத்தோட தலைநகரம் டாக்கா 37 மில்லியன், இங்க 42 மில்லியன். ஜப்பான் நாடு டோக்கியோ 3வது இடத்தை பிடிச்சிருக்கு, அங்க 33 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சஞ்சார் சாத்தி ஆப். சைபர் குற்றங்களிலிருந்து பயனாளிகளை காக்க முன்கூட்டியே நிறைவிட முடிவு. அதாவது என்னன்னா, சஞ்சார் சாத்தி அப்படின்ற ஆப்பை நம்ம ஃபோன்லாம் வாங்கின உடனேயே அதுலேயே டிஃபால்ட்டாகவே சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சஞ்சார் சாத்தி ஆப் இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதை எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்களோட பர்சனல் டேட்டாவை எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க அப்படின்னு குற்றம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆப்னு பாருங்க, சஞ்சார் சாத்தி ஆப். சைபர் குற்றங்கள்ல இருந்து பயனாளிகளை காக்க முன்கூட்டியே நிறைவிட முடிவு. இது எந்த அமைச்சகம்னு பார்த்தீங்கன்னா மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம். நெக்ஸ்ட் நாகாலாந்து மாநில தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 1963. நாகாலாந்து மாநில தினம் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 1. எப்போ அந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 14th மாநிலம் நாகாலாந்து. உலக யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பு யாரு வென்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திவ்யான்ஷி பௌமிக் அப்படின்றவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்தியா வெண்கல பதக்கம் யாரு? திவ்யான்ஷி பௌமிக். நெக்ஸ்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ல. இதுல யாருன்னு கேட்பாங்க. இந்த திவ்யான்ஷி பௌமிக் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் டிசம்பர் 3 பார்ப்போம். தமிழ்நாடு அந்நிய நேரடி முதலீட்டுல 3வது இடத்துல இருக்கு. இப்ப ஏப்ரல் டு செப்டம்பர் 2025 டேட்டா படி தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. 2வது கர்நாடகா, 3வது தமிழ்நாடு. 2023-24 தமிழ்நாடு 6வது இடத்துல இருந்துச்சு. இப்ப முன்னேறி தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரதமர் அலுவலகம் பெயர் மாற்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா சேவா தீர்த் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கவர்னர் மாளிகை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க, லோக் பவன். அதே மாதிரி இப்போ பிரதமர் அலுவலகம் பெயர் மாற்றம். என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சேவா தீர்த், புனிதமான சேவை தளம் அப்படின்னு பேரு. சேவா அப்படின்னு சேவை தளம். 1947 பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்றத மாத்திதான் 1977 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. இப்ப எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ன்றது ஒரு பெரிய அங்கீகாரம், அதாவது அதிகாரத்தை தெரிவிக்கும் வகையில இருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்றதுனால அதை மாத்தி சேவை செய்யற இடம் அப்படின்றதுனால சேவா தீர்த் அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட வீட்டு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோக் கல்யாண் மார்க். இதுதான் பிரைம் மினிஸ்டரோட வீட்டு பேரு, மக்கள் சேவை பாதை. நெக்ஸ்ட் சுற்றுலா பயணிகள் அதிகம் எங்கெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2வது மேற்கு வங்காளம். சுற்றுலா பயணிகள் அதிகம் எங்க வராங்க? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் மேற்கு வங்காளம், 3வது குஜராத், யூபி. 3வது, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. எக்வரி எந்தெந்த நாட்டோட ராணுவ பயிற்சின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் மாலத்தீவு. எக்வரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் மாலத்தீவோட கூட்டு ராணுவ பயிற்சி தான் எக்வரி. இது எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு, எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல. தோஸ்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் மாலத்தீவு, இலங்கை, இந்த 3 நாடும் சேர்ந்து இந்தியா, மாலத்தீவு, இலங்கையோட கூட்டு ராணுவ பயிற்சி தான் தோஸ்தி. எக்வரி இந்தியா மற்றும் மாலத்தீவு. டிஜிபி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல, ராய்கர்ல. டிஜிபி மாநாடு சத்தீஸ்கர், ராய்கர். நெக்ஸ்ட் சிறந்த காவல் நிலைய விருது இந்தியாவில எங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காசிப்பூர், டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் பெஹர்கான், 2வது இடம் பெஹர்கான், அந்தமான் நிக்கோபார். 3வது கவிட்லா, கர்நாடகாவில இருக்கு.
சிறந்த காவல் நிலைய விருது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காசிப்பூர். அடுத்தது சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை 2025 வென்ற அணி என்னன்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் ஹாக்கில சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை இதோட தொடர்புடையதுன்னு கூட கேட்பாங்க. ஹாக்கி எந்த அணி? பெல்ஜியம் அணி. இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவுல. டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 3 என்ன? சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். 1922 இருந்து இதை நம்ம கடைபிடிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். நெக்ஸ்ட் டிசம்பர் 4 பார்ப்போம். இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குனராக யாரை நியமிச்சிருக்காங்க? ராமகிருஷ்ணன் சந்தர். இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் கழகத்தின் நிர்வாக இயக்குனராக ராமகிருஷ்ணன் சந்தர். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குனராக உஷா ஜானகிராமன். இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய செயல் இயக்குனர் யாரு? உஷா ஜானகிராமன். ஹெரான் மார்க் 2 ட்ரோன்கள் எங்கிருந்து வாங்கியிருக்காங்க? இஸ்ரேல். ஹெரான் மார்க் 2 ட்ரோன்கள் இஸ்ரேலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. ஓகேவா? மசாகான் கப்பல் கட்டும் தளத்தில் INS தாராகிரி கப்பல் கட்டியிருக்காங்க. INS தாராகிரி கப்பல் எந்த கப்பல் கட்டும் தளத்துல கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல. மருத்துவர் மற்றும் மக்கள் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது 881 மருத்துவருக்கு மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காராம் இந்தியாவில. 881:1 முடிவும் பாருங்க. 881:1 ஓகேவா? 126 அறிவுசார் மையம் தமிழ்நாட்டுல அமைக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க. எத்தனை அறிவுசார் மையம்? 126 அறிவுசார் மையம் தமிழ்நாட்டுல அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல. கவுந்தம்பாடி எங்க இருக்கு? ஈரோட்ல. நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. தூயமல்லி அரிசி உறையூர் இன்னும் எதுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க பாருங்க. இப்ப நியூவா வழங்கியிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூயமல்லி அரிசி, உறையூர் பருத்தி சேலைகள், அம்பாசமுத்திரம் மரபு உண்மைகள், நாமக்கல்ல சோப்புக்கல் பாத்திரங்கள். ஓகேவா? மொத்தம் தமிழ்நாட்டுல இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 74. 2வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவுல. ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா யூபி தான் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் எங்கெங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மேகாலயாவில் பூர்வீக ஜவுளி ரிண்டியா பட்டுக்கு. மேகாலயா ரிண்டியா பட்டு எங்க இருக்கு? மேகாலயா. தெலுங்கானாவில் இருக்குல்ல தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் சப்பாடா மிளகாய். நெக்ஸ்ட் கேரளா பழங்குடியினர் தயாரிக்கிற கண்ணாடி பாயா. நெக்ஸ்ட் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2019 2 ஆண்டு கல்வி கட்டண ஈட்டுத் தொகையாக சுமார் 875.83 கோடி தமிழக அரசு விடுவித்தது. அதாவது என்னன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2019 இருக்கு இல்லையா? அதன்படி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 25% சீட் ஏழை மக்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃபீஸ் கட்ட வேணாம். அந்த ஃபீஸை கவர்மெண்டே செலுத்திடும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த 2 வருஷத்துக்கான எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க பாத்தீங்கன்னா 875.83 கோடி. ஓகேவா? இது எந்த இயர்ஸ்ல இருந்து? LKGல இருந்து 8th வரைக்கும். நெக்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகளில் 3631 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல எத்தனை பேருக்கு? 3631 மாற்றுத்திறனாளிகளுக்கு. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4%. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3%. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4%, விளையாட்டு வீரர்களுக்கு 3%. இன்னொரு புவிசார் குறியீடு பாருங்க. மேற்கு வங்காளத்துல இருக்கு டார்ஜிலிங் மாண்டரின் ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க.
மேற்கு வங்காளத்துல இருக்கிற டார்ஜிலிங்ல இருக்கிற மாண்டரின் ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு. இந்த மாண்டரின் ஆரஞ்சுக்கு உள்ளூர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுந்தலா. புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1999 99ல இந்த சட்டம் போட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 2003 இருந்துதான் இது நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம் இது புதுப்பிக்கணும். இப்ப இந்த வருஷம் அவங்க புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா 2036ல 2025ல புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா 2035ல திரும்பவும் புதுப்பிக்கணும். 10 வருஷத்துக்கு இது வேலிட். நெக்ஸ்ட், கேரளா மிஷன் மையம் எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுல முதல் நேவிகேஷன் மையம், அதாவது பிரைவேட், என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஏசன், ஆனந்த் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன். ஆனந்த் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன். இது யாரு திறந்து வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள் திறந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல எத்தனை லட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை லட்சம் எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா 5 லட்சம். என்னன்னு பாருங்க, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எத்தனை லட்சம்? 5 லட்சம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்ப புதுசா அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ? 730. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் 1238. நெக்ஸ்ட், இது எதனால இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1500 கோடி இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு இப்போ ரீசெண்டா 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுக்கு ஃபண்ட் பத்தல அப்படின்றதுக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது இல்ல அப்படின்ற புகார் வருது. அந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது இல்ல அப்படின்னா எந்த நம்பர் புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 104க்கு புகார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமா 2053 சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை? 2053 வகையான சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். இந்திய கடற்படை தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 4. அதோட கருப்பொருள் பாருங்க, போருக்கு தயாரானது, ஒருங்கிணைந்தது, தன்னம்பிக்கை. என்ன சொல்றாங்க? இந்தியா எப்போதுமே போருக்கு தயாரா இருக்கும், ஒருங்கிணைந்தா இருக்கும், தன்னம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா கிரிக்கெட்ல இருந்து மோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. இதை மட்டும் பாத்துங்க, பேரு மோஹித் சர்மா. நெக்ஸ்ட், ஸ்பெயின் மகளிருக்கான நேஷனல் லீக் கால்பந்து போட்டியல்ல சாம்பியன் பட்டம். யாரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க? ஸ்பெயின் நாடு மகளிருக்கான நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், டிசம்பர் 5 Su-57 போர் விமானம் எங்க தயாரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தயாரிப்பு. Su-57 போர் விமானம் யாரோட தயாரிப்பு? ரஷ்யா தயாரிப்பு. ரஷ்யா கிட்ட இருந்து இதை நம்ம வாங்கியிருக்கோம். S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூடுதலாக கொள்முதல் செய்ய ஆர்வம். S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் அதிகமா வாங்கணும் அப்படின்னு இந்தியா ஆர்வம் காட்டுறோம். இந்தியாவுல 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு நடந்துச்சு. இதுல யாரு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா விளாடிமிர் புடின் வந்தாரு. இந்தியாவில 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு. இதுக்கு யாரு வந்தாங்க? விளாடிமிர் புடின் வந்திருக்காரு. அருண்குமார் ONGCயோட புதிய தலைவரா இப்ப யாரு இருக்காங்க? அருண்குமார் ஏற்கனவே இருந்தவர் தான். அவருக்கு 1 இயர் கால பதவி நீட்டிப்பு அளிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப ரீசெண்டா நியூஸ்ல வராரு. அருண்குமார் ONGCயோட தலைவர் அருண்குமார். இந்த ONGCயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? 1956ல ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நால்சாவோட புதிய நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விக்ரம்நாத். விக்ரம்நாத். யுனெஸ்கோவோட 12வது தலைமை இயக்குனர் யாரு? காலித் எல் நானி. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, யுனெஸ்கோவோட தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா காலித் எல் நானி. உர்ஜித் படேல் சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குனர்.
IMF அதான் இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதோட நிர்வாக இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா உர்ஜித் பட்டேல். நெக்ஸ்ட் தேசிய பாதுகாப்பு படை துணை ஆலோசகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனிஷ் தயாள் சிங். தேசிய பாதுகாப்பு படையோட துணை ஆலோசகர் அனிஷ் தயாள் சிங். ICGS அமுல்யா ரோந்து கப்பல் எங்க கட்டியிருக்காங்க? ICGS அமுல்யா ரோந்து கப்பல் எங்க கட்டியிருக்காங்க? கோவா கப்பல் கட்டும் தளத்துல கட்டியிருக்காங்க. இது வந்து 51.43 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம் கொண்டது. ICGS அமுல்யா எங்க? கோவா. இது 51.43 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம் உடையது. ஆத்ம நிர்பர் பாரத் கீழே ஆத்ம நிர்பர் பாரத்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம வந்து எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கணும், எதுக்குமே நம்ம வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது அப்படின்றதுதான் ஆத்ம நிர்பர் பாரத் கீழே 8 விரைவு ரோந்து கப்பல்கள் தயாரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல இது 3வது கப்பல். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் INS ஆந்திரோத் வந்து ஃபர்ஸ்ட் கப்பல், 2வது INS அர்னாலா அப்படின்றது 2வது கப்பல், 3வது இந்த அமுல்யா ICGS அமுல்யா ரோந்து கப்பல். நெக்ஸ்ட் செபி ஸ்வாகத் FI என்ற ஒரு புதிய ஆன்லைன் வசதியை தொடங்கியிருக்காங்க. யாரு? செபி. என்ன தொடங்கியிருக்காங்க? ஸ்வாகத் FI அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஆப் மாதிரி ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம இந்தியாவில வந்து பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செயல்முறையை, பதிவு செயல்முறையெல்லாம் ரொம்ப எளிதாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வாகத் FI அப்படின்ற ஒரு ஆன்லைன் வசதியை தொடங்கியிருக்காங்க. செபினா இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியம், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்திய பங்கு சந்தை கட்டுப்பாட்டு வாரியம். நெக்ஸ்ட் டிசம்பர் 5 உலக மண் தினம். உலக மண் தினம் எப்போ? டிசம்பர் 5. 2002ல இதை நம்ம ஆரம்பிச்சோம். சர்வதேச மண் அறிவியல் ஒன்றியம் 2002ல சர்வதேச மண் அறிவியல் ஒன்றியம் இந்த டிசம்பர் 5 உலக மண் தினமா கொண்டாடணும் அப்படின்னு முன்மொழிஞ்சாங்க. இதை 2013ல ஐநா பொது சபையால ஏத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அதை டிசம்பர் 5 உலக மண் தினமா அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2014ல இதை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம். 2013ல அங்கீகாரம் அளிக்கப்பட்டது, 2014ல இதை முதலா நம்ம ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் அர்ஜுன் எரிகைசி சாம்பியன் பட்டம் விட்டுருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில இஸ்ரேல்ல நடந்துச்சு. ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இஸ்ரேல்ல நடந்துச்சு. யாரு வென்றிருக்காங்க சாம்பியன் பட்டம்? அர்ஜுன் எரிகைசி. யாரை வீழ்த்தின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்தை வீழ்த்தி அர்ஜுன் எரிகைசி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 6ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர் 6 டாக்டர் BR அம்பேத்கரோட நினைவு நாள். டிசம்பர் 6 இது வந்து அம்பேத்கரோட நினைவு நாள் என்னன்னு சொல்லுவாங்க? மகாபரிநிர்வான் திவாஸ். மகாபரிநிர்வான் திவாஸ்னு சொல்லி கூட கேட்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கரோட நினைவு நாள் டிசம்பர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசம்பர் 7 கொடி நாள். நலன் மற்றும் நன்றி உணர்வு, இதுதான் அதோட கருப்பொருள். நலன் மற்றும் நன்றி உணர்வு. சிவில் ஏவியேஷன் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 7. சிவில் ஏவியேஷன் டிசம்பர் 7. 2025 கருப்பொருள் என்ன? பாதுகாப்பான வானம், நிலையான எதிர்காலம். பாதுகாப்பான வானம், நிலையான எதிர்காலம். சிவில் ஏவியேஷன் டே டிசம்பர் 7. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இப்போ ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதனால இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவில் ஏவியேஷன் டே டிசம்பர் 7. இலங்கையில பிக்பாப்பியல் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து ஆபரேஷன் சாகர் பந்தோ அப்படின்ற பேர்ல நம்ம வந்து நிறைய நிவாரண பொருட்கள்லாம் அனுப்பணும், நிறைய உதவி செஞ்சோம். அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 950 டன் நிவாரண பொருளை நம்ம CM அவர்கள் இலங்கை அரசுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரைசிங் அப்படின்னா தமிழ்நாடு வளர்கிறது மாநாடு 2025ல மதுரையில நடந்துச்சு. தமிழ்நாடு ரைசிங் அப்படின்னா எங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு வளர்கிறது மாநாடு 2025 எங்க நடந்துச்சு? மதுரையில நடந்துச்சு. இதுல 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் மேலூர்ல ஒரு சிப்காட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க CM 278.26 ஏக்கர்ல.
நெக்ஸ்ட் வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம் திறப்பு 1100 மீட்டர் தொலைவு. 1100 மீட்டர் தொலைவுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம் திறப்பு. பாலம் அதாவது இந்த பேர் சொல்லி இது எதனோட தொடர்புன்னு கேட்டீங்கன்னா பாலம். எத்தனை க்ரோஸ் பாத்தீங்கன்னா 150 கோடி. இதுல 28 தூண்கள் இருக்கு. 28 தூண்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதுரை, இது எதுக்கும் நடுவுலன்னு பாத்தீங்கன்னா மதுரை சிவகங்கை சாலையில் ஆவின்பாலகம் சந்திப்பில் இருந்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு வரை. நெக்ஸ்ட் காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிள்ளைப்பாக்கம் சிப்காட் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை திறப்பு. எங்க? காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிள்ளைப்பாக்கம் சிப்காட் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை திறப்பு. கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை எங்க? காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் இது எந்த கம்பெனி கூட ஜாயின் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் அண்ட் ஆப்டிமஸ் இன்ஃப்ரோகிராம் லிமிடெட். எந்தெந்த 2 கம்பெனி? கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் அண்ட் ஆப்டிமஸ் இன்ஃப்ரோகிராம் லிமிடெட். எத்தனை கோடி? 1003 கோடி. பாரத் இந்த சிப்காட் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? கிளாஸ் ஜி வருங்க. பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிள்ளைப்பாக்கம். நிதி கொள்கை குழு கூட்டம் இப்போ ரீசெண்டா நிதி கொள்கை குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல ரெப்போ ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 0.25% குறைச்சி இப்போ 5.25% இருந்துச்சு இருக்கு. இதுக்கு முன்னாடி 5.50% இருந்தது. இப்போ 0.25 புள்ளி குறைஞ்சி 5.25% இருக்கு. பணவீக்கம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 2%. பணவீக்கம் 2%, பொருளாதார வளர்ச்சி 7.3%. நெக்ஸ்ட் 32வது பாரதி திருவிழா 2025 எட்டயபுரம் சமஸ்தான அரண்மனை வளாகத்துல நடந்துச்சு. எத்தனாவதுன்னு பாருங்க? 32வது பாரதி திருவிழா. பாரதியாரா பாரதிதாசனான்னு எப்போதுமே நம்ம குழப்பமா இருக்கும். கரெக்டா பார்த்துக்கோங்க. பாரதி திருவிழா எட்டயபுரம்னாலே நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? பாரதி தான். எட்டயபுர சமஸ்தான அரண்மனை வளாகத்துல நடந்துச்சு. அவ்வளவுதான் இந்த வீக்குக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. நிறைய இருக்கு. அது ஏதாவது நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். எல்லாரும் நல்லா படிங்க. தேங்க்யூ.